வணக்கம். இனிமையான காலை வேளையில் சந்திக்கின்றோம். திங்கட்கிழமை உதயதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக மலர்ந்திருக்கிற நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றியினையும் மகிழ்ச்சியினையும் பிறக்கின்ற ஓர் இனிய நாளாக மலர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் அதே போல நீங்கள் எண்ணியிருக்கின்ற காரியங்கள் கைகூட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய திங்கட்கிழமை உதயதர்சனம் நிகழ்ச்சியில் சிறப்பான கலந்துரையாடல் பகுதி நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே வர காத்திருக்கின்றது. ஆய்கலைகள் 64 ஒரு கலை, ஓவியக்கலை. இந்த ஓவியக்கலைக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். காரணம், ஆரம்ப காலத்திலிருந்து கலைகள் தோன்றிய காலத்திலிருந்து இன்று புதிய பரிணாமம் எடுத்திருக்கின்ற இந்த காலம் வரை இந்த ஓவியக்கலைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே இந்த ஓவியக்கலை தொடர்பாகவே நாங்கள் இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியில் இந்த கலையோடு தொடர்புடைய ஒரு முக்கிய நபரை நாங்கள் நேர்காண ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த வழி நம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஓவிய ஆசிரியரும் அத்தோடு கிராபிக்ஸ் மற்றும் இணையதள வடிவமைப்பாளருமான பிரபல ஓவியர் கௌசிகன் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கலர்ஃபுல் ஸ்பிரிங்கல்ஸ் ஓவிய கண்காட்சி 2019 வருடம் இடம்பெறுகின்ற இந்த கண்காட்சியில் 11வது கண்காட்சி இம்முறை இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்று முடிந்திருக்கின்ற இந்த சிறப்பான இந்த ஓவிய கண்காட்சி தொடர்பான பல விடயங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா பகிர்ந்து கொள்ள. இந்த கலர்ஃபுல் ஸ்பிரிங்கல்ஸ்ங்கிற எங்களோட ஓவிய கண்காட்சி கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இந்த கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தவர் இந்திய கலாச்சார நிலையத்தின் தலைவர், டைரக்டர் மற்றும் சுவாமி விவேகானந்தா கலாச்சார நிலையம். அது ரெண்டும் அவங்க கீழே தான், இந்தியன் கல்ச்சர் சென்டர் கீழே தான் வருது. அதன் பணிப்பாளர் டைரக்டர் டாக்டர் ரேவந்த் விக்ரம் சிங் அவர்களும் அங்கு பணிபுரியும் ஹிந்தி ப்ரொஃபஸர் திருமதி டாக்டர் மோனிகா சர்மா அவங்க இருவரும் தான் இந்த கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த அந்த 2 புகைப்படங்களும் அந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் நடந்த படங்கள், புகைப்படம் இல்லையா? சரி, அந்த கண்காட்சியில் எத்தகைய ஓவியங்கள் அங்கே உள் சேர்க்கப்பட்டிருந்தன? யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? அதனுடைய சிறப்பம்சம் தொடர்பாக பகிர்ந்து கொள்வோம். இதுல நானும் எப்பவுமே நான் வருடம் நடக்கும் ஓவிய கண்காட்சியில நானும் என்னுடைய மாணவர்களும் தான் எப்போதுமே பங்கு பெற்றது. கடந்த 10 எக்ஸிபிஷன் அப்படிதான் செஞ்சிருக்கோம். இதுவும் அந்த மாதிரி தான். இது இப்போ ஜாயிண்ட் ஆர்ட் எக்ஸிபிஷன் நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் ஒரு குரூப் 118 பெயிண்டிங்ஸ் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் இந்த எக்ஸிபிஷன்ல. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வகையான பெயிண்டிங்ஸ், ஒவ்வொரு டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த இவ்வளோ பெயிண்டிங் கிளாஸில் நான் டீச் பண்ணும்போது ஒரு 3 மாணவர்களை தவிர அவங்க 3 பேர் ஏற்கனவே படிச்சுட்டு அவங்களாம் செஞ்சவங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம். இப்போ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம். அதே சமயம் இப்போ கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் அப்பப்போ அந்த ஓவியம் கற்றுக் கொடுத்து அதை அப்படியே எக்ஸிபிஷனுக்கே தயார்படுத்தி அதை கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸிபிஷன் நாங்கள் வைக்கிறது அப்படிதான் செய்வோம். இதை தவிர முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் பெயிண்டிங்ஸ், அது ஆயில் பெயிண்ட் ஆகட்டும், அக்ரிலிக் பெயிண்டிங் ஆகட்டும், மற்றது சார்கோல்ஸ், மற்றது பென்சில்ஸ் செஞ்ச ஸ்கெச்சஸ், மற்ற நியூஸ் பேப்பரில் பெயிண்டிங் பண்ணலாம். அப்படி ஒரு பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே படைப்பாக நாங்கள் வச்சிருந்தோம். இது 11வது கண்காட்சி, எனக்கு இது 11வது கண்காட்சி. அதனால விசேஷமாக இந்த 3D மியூரல் பெயிண்டிங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு 3 பரிமாண ஓவியங்களை நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு கண்காட்சி வச்சிருந்தேன். இதில் கலந்து கொண்டவர்கள், குறிப்பாக இந்த பார்வையாளர்கள் யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள்? வளமையாகவே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கும்போது ஓவியத்தை நன்கு அறிந்தவர்கள், மற்ற ஓவியத்திலே நல்ல ஈடுபாடு கொண்டவர்கள், அதுல அந்த துறையில கொஞ்சம் மேலாண்மையா உள்ளவங்க, அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஓவியத்தை ரசிக்கிறவங்க எல்லாருமே வச்சு பண்ணுவாங்க. அனுமதி இலவசம், அப்ப யார் வேணாலும் வரலாம். பட் அந்த ஓவியத்தை நல்லா ரசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்தாங்க அந்த தலைமையில. எங்க இடம் பெற்றது இது? லைன்வென்ட் ஆர்ட் கேலரின்ட்டு நம்ம அங்கதான் எல்லா எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம். ரொம்ப விசேஷமான ஒரு கேலரி அது. லைன்வென்ட் ஆர்ட் கேலரி கிளம்ப 7ல இருக்குது. அங்கதான் நடந்துச்சு இது. அங்க 3 நாளும், வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு திருப்பி நாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் அந்த ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸிபிஷன்ஸ். இது உங்களை பொறுத்த மட்டும் 11வது கண்காட்சி.
இந்த புகைப்படங்கள் இப்பொழுது திரையில் காணக்கூடிய இவங்க தான் அந்த எக்ஸிபிஷன் இனாகுரேட் பண்ணி வச்சவங்க டாக்டர் ரேவந்த் சிங் அவர்களும் டாக்டர் மோனிகா சர்மா அவர்களும் என்னோட இணைந்து ஒரு படம் எடுத்தது. இது வந்து என்னுடைய ஒரு முப்பரிமாண ஓவியம். ஒரு மார்வாரி ஹோஸ்ன்னு சொல்லுவோம். மார்வாரி ஹோஸ்னா ராஜஸ்தான் அங்க அந்த பார்டர்ல உள்ள குதிரைகள், அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள். அதுக்கெல்லாம் இதெல்லாம் மாணவர்களோட பெயிண்டிங். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாணவர்களோட பெயிண்டிங். அவ்வளவுமே இது என்ன வகையான பெயிண்டிங்? இதெல்லாம் கேன்வஸ், ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்ட். இதெல்லாம் ஆயில் பெயிண்டிங் தான். ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர். அந்த வாட்டர் கலரோட சுத்தி இங்கையும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. இப்ப இதுல காட்டுற படங்கள் எல்லாமே வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். இது என்னுடைய 3D முப்பரிமாண ஓவியம். இதுவும் முப்பரிமாண படம் தான். இது நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல்லா ஸ்கல்ப்சர் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் பண்ணணும். இது வந்து இனோவேஷன் குத்துல கேட்டின படங்கள். முப்பரிமாண படங்கள்லாம் அந்த மாதிரி தான். நாங்க முப்பரிமாண ஓவியத்திலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருந்தேன் இந்த ஓவிய கண்காட்சியில. முப்பரிமாண ஓவியங்கள் 3D இப்பொழுது இந்த நவநாகரிக காலத்தில் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைகளில் இந்த 3Dயும் ஒன்று. ஆமா. இந்த ஓவியம் தொடர்பாக கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல இந்த அதாவது இப்ப நீங்க கேன்வஸை டிரா பண்றதுக்கும் ஒரு முப்பரிமாணம் படத்தை பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கேன்வஸ்ல வந்து நீங்க ஷேடிங் எல்லாம் பண்ணி தான் அந்த முப்பரிமாணத்தை காட்ட போறீங்க. ஹைலைட் ஷேடிங் சொல்லுவோம், அந்த லைட் விழுகுது, இந்த பக்கம் ஷேடோவா இருக்கு, அதெல்லாம் டார்க் லைட்ஸை யூஸ் பண்ணி தான், கலர்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த முப்பரிமாணத்தை காட்டுவோம். அதுல ஓரளவு தான் 3D காட்டணும் எங்களுக்கு. அதை நீங்க முப்பரிமாண ஓவியம் 3D மியூரல் பெயிண்டிங் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது முழுக்காவே ஒரு கேர்ள் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸ் அந்த கேர்ளை வந்து நம்ம அப்படியே முப்பரிமாணம் செஞ்சு எடுக்கணும். அப்ப அதுக்கு தேவையான நமக்கு கார்ட்போர்ட்ஸ் இருக்கு. திக்கான கார்ட்போர்ட்ஸ்ல நம்ம மெயின் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு கிளே ஒன்றுக்கு இந்தியாவில் வைக்கிறாங்க, ஷில்ப்கார்னு ஒரு கிளே. அந்த கிளே இங்க இல்ல. அப்ப நண்பர் மூலமா நான் வர வச்சு கொள்றது அந்த கிளேயை. அதை யூஸ் பண்ணி நாங்கள் குயிக்கா, அதுவும் 10 நிமிஷம் ட்ரை ஆயிரும், காஞ்சிரும். அதுக்கு முதலே நாங்க வந்து அந்த போர்டுல செஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாடலுக்கு மேல அந்த கிளே அப்படியே நாங்க ஒட்டி உடனே அந்த டீட்டெயில், முகத்தில் உள்ள டீட்டெயில், கை காலோட டீட்டெயில் எல்லாம் உடனே செஞ்சு முடிச்சுட்டு அது ட்ரை ஆன பிறகு நம்ம ஒயிட் பெயிண்ட் ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கு பிறகு நார்மலா கலர் பண்றோம். அதுதான் அந்த இது. அப்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கும் பார்க்கும்போது. கார் இப்ப காட்டினாங்க, அது வந்து 1920 உள்ள அந்த கால விண்டேஜ் கார். அப்ப அதை பாத்தீங்கன்னா இங்க பார்க்கும்போது அது பெரிய எஃபெக்ட் தெரியாது. நீங்க வால்ல வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7-8 லேயர் வெளியே தெரியும் கார். அப்ப நேற்று எக்ஸிபிஷன் வந்து கார் டயர் இருக்கு இல்லையா, அது கீழே அப்படியே கையை போட்டு பாக்குறாங்க. அது அந்த அளவு அது வந்து ஒரு முப்பரிமாணமா இருந்துச்சு அந்த கார்ல. இந்த படங்கள், இந்த ஓவியங்கள் இதெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் தான். இது எல்லாமே ஆயில் பெயிண்டிங், எண்ணெய் வண்ணம் சொல்லுவாங்க இல்லையா, அது. மற்றது அந்த அக்ரிலிக் பெயிண்டோட சேர்த்த அல்லது வாட்டர் கலரோட சேர்த்த இங்குகளை யூஸ் பண்ணி, கலரிங் அதுகளை யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்டிங் தான் இதுகெல்லாம். இதெல்லாம் இந்த மாணவர்கள ஓவியங்கள் இதெல்லாம். இந்த ஓவியம் இதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங் தான். இது எல்லாமே கேன்வஸ் அக்ரிலிக்ல செஞ்சது. இதுதான் நான் செஞ்ச ஓவியம். இதுவும் அந்த மாதிரி 3D தான். இதுவும் அப்ப முழுக்க நியூஸ் பேப்பரை ஒட்டி அந்த டிராயிங்கை செஞ்சிருக்கும். அந்த உருவத்தை வடிவ அமைச்சிட்டு அந்த உருவத்தையே நாங்கள் நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிருக்கிறோம். இதுவும் என்னோட ஒரு 3D மியூரல் பெயிண்டிங்ஸ் தான். அதுல பாத்தீங்கன்னா 3 வகையான பறவைகள் இருக்கு. அது 3மே வந்து முழுக்க 3Dலே தெரியும். ஒரு கழுகு, ஒரு மயில், ஒரு சேவல், அந்த மாதிரி. இது ஒரு காம்படிஷனுக்காக இலங்கையில் உள்ள கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்காக செஞ்ச ஒரு ஓவியம். இது ஒரு காம்படிஷனுக்காக செஞ்ச ஓவியம். இது வந்து ஒரு கத்தக், என்னுடைய ஒவ்வொரு எக்ஸிபிஷனும் கத்தக் டான்ஸ் பெயிண்டிங் நான் அநேகமாக போட்டு விட்டுருவேன். எனக்கு நார்த் இந்தியன் பெயிண்டிங் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப விருப்பம். அது கத்தக் டான்ஸ்ல போட்டிருந்தேன். இது முழுக்க கிளேல மாத்திரம் செஞ்ச பெயிண்டிங், புத்தோட பெயிண்டிங். இதுவும் அப்படிதான் முகத்துல இருந்து கொஞ்சம் பாப்பா தெரியும் எல்லாமே. இது இந்த குத்தோல கேட்டு சம்பிரதாய எக்ஸிபிஷனை இனோவேட் பண்ண படம் புகைப்படத்தை நாங்கள் இப்பொழுது திரையில் பார்த்தோம். சரி, இந்த ஓவியக்கலையில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர் நீங்க. உங்களுடைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய சுவாரஸ்யங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கோம். கண்டிப்பா அநேகமா ஒரு 1983-84 அந்த டைம்ல தான் நான் வந்து முதல்ல தவச தினபதி சிந்தாமணி அந்த பத்திரிகைக்கு திரு மாஸ்டர் சிவலிங்கம் அவர்களால் மிஸ்டர் திரு சிவநாயகம், எடிட்டர், சீஃப் எடிட்டர் திரு சிவநாயகம், STS சிவநாயகம் அவருக்கு கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நாங்கள் சாய் சொசைட்டியில் இருக்கோம், சாய்பாபா நிலையத்தில் இருக்கும். சின்னதுலேருந்து நான் அதிலேயே வளர்ந்து வந்தனால என்னை ஓவிய திறமையை பார்த்துட்டு மாஸ்டர் சிவலிங்கம் அவர்கள்
திரு சிவநாயகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் நல்லா வரையக்கூடிய எங்களை பத்திரிகை வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். அப்போ அங்கே தொடங்குனது என்னுடைய ஓவிய பணி அங்கே தான் ஆரம்பித்தது. அப்போ அவங்க மாஸ்டர் சிவலிங்கம் எழுத சிறு கதைகளுக்கான படங்களும் அந்த திருமதி சிந்தாமணியும் வார கதைகளுக்கு வர்ற சிறுகதைகளுக்குள்ள படங்களும் அதுல இருந்து நான் வரைய ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் ரொம்ப நாளாக அவங்க செஞ்சேன், அந்த ஒர்க் செஞ்சேன். அது பிறகு கொஞ்சம் கார்ட்டூன் செய்வோம்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் செய்வோம்னு சொல்லி அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்தது. அதுவும் நீண்ட காலமாக செஞ்சிருப்பேன் அந்த கார்ட்டூன்ஸும். அப்போ கார்ட்டூன்ஸில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஒரு 2-3 லைன்ஸ்ல ஒரு கோடுகள்லேயே நம்ம கொண்டாந்து காட்டிடணும். அதுதான் கார்ட்டூன் ரொம்ப முக்கியமான கார்ட்டூன். அந்த ஓவியங்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாளாந்த பத்திரிகையை வாசிக்கின்றவர்கள் அதிகமாக பார்க்கின்ற ஒரு பக்கத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக இது இருக்கின்றது. அதில் எப்படி அது சாத்தியமாகிறது? அது என்னன்னு சொன்னா இப்ப கருத்தை கொடுத்துருவாங்க, இதுதான் கார்ட்டூன், இதுதான் இப்ப நடக்கிற ட்ரெண்டான சமாச்சாரம்னு கொடுத்துருவாங்க. அப்ப அதை எது மூலமா நம்ம வெளிப்படுத்த முடியும்? ஒரு ஒரு லைன் ஆர்ட் தான், எப்படியுமே லைன் ஆர்ட் தான் வரும். அதுவும் ரொம்ப சில பெயிண்டிங் நம்ம லைன் நிறைய பண்ணி நேச்சுரலா வரையும். இது அப்படியே இல்லை, ஒரு 3-4 லைன் மிஞ்சி பண்ண 5-6 லைன் அதுக்குள்ள உங்களுக்கு காட்டி விட்டுறணும். முகத்தை அதுக்கு ஒரு டெக்னிக் என்னன்னா, முகத்தை வர்ற எக்ஸ்பிரஷன்ஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நல்ல முகத்தை பெருசா வரைஞ்சி அவர் கோவமா இருக்காரு ஹாஸ்யமா இருக்காரோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மீன் அந்த சிரிப்பையும் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ப்ளோர் பண்றது. கார்ட்டூன் திங்ஸ் அதுதான், அந்த மேட்டரை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ அது கண்ணெல்லாம் எப்படி இருக்கு, மூக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கேரக்டர், இப்போ உதாரணத்துக்கு கருணாநிதி சொல்லுவோமே, அவரோட முகம் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த முகத்தை எந்த பார்ட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பெருசாகுதோ அது ஓவரா பெருசாகிறது, எது சின்னதா இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குறது. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அது முகம் வந்துடும், எக்ஸ்பிரஷனும் வந்துடும். அப்ப அது கீழே சின்ன வாசகம், கார்ட்டூனை பத்தி சின்ன வாசகம், அது என்ன கன்வே பண்றாங்க மெசேஜ் அப்படிங்கறத பண்ணி தான் செய்யறது. ஆனால் இப்படியான கார்ட்டூன் சித்திரங்களை வரைகின்ற பொழுது பல விமர்சனங்களுக்கும் பல அழுத்தங்களுக்கும் உள்வாங்கிய ஒருவராகவே நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும். பயந்து செஞ்ச கார்ட்டூன்ஸும் இருக்குது. ஒரு தடவை கிட்டத்தட்ட நான் கார்ட்டூன்ஸ் எல்லாம் செஞ்சு பத்திரிகை ஒரு கார்ட்டூன் அதை ஒரு கட்சியினர் அந்த கார்ட்டூன் அப்படியே கிராப் பண்ணி எதிரி கட்சிகளுக்காக வேண்டி அந்த யார் இருந்தாங்கன்னு தெரியாது, இவ்வளவு பெரிய நியூஸ் பேப்பர் டைப்ல சைஸுக்கு அது பெருசா பிரிண்ட் பண்ணி வித் மை சிக்னேச்சர் என்னோட ஓவியத்தை கௌசிக் பேர்லயே அந்த கார்ட்டூனை நான் பஸ்ல போய் கொண்டிருக்கேன். அந்த அப்ப நான் சொல்றது கிட்ட 15-20 வருஷம் கதை. அப்ப பஸ்ல போய் கொண்டிருக்கேன், பார்க்க கோல் ரோட அனைவங்க பம்பளப்பில இருந்து தெய்வல வரைக்கும் பால் அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க. அப்ப நினைச்சேன் இது சரியான ஒரு ரிஸ்கான ஒரு ஜாப் இது கார்ட்டூன்ங்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது கார்ட்டூன்ல. ஓவியங்களில் பல வகைகள் உள்ளன, பல்வேறு வகையான வகைகள் உள்ளன. நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் இந்த நாள் முழுவதுமே பேசிக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் பல மாணவர்கள் இப்பொழுது விடுமுறை நாட்கள் என்பதன் காரணமாக நிகழ்ச்சியை அதிகமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்காக இந்த ஓவியத்தினுடைய வகைகள், அதில் நீங்கள் பயன்படுத்துகின்ற நுட்பங்கள், இவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா. பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கா ஒரு 6-7 வயசுல ஆரம்பிக்கிற பிள்ளைகள் முதல்ல சாக், ஆயில் பேஸ்டல்னு சொல்லுவோம் இல்லையா, சாக், கலர் பென்சில் இதில் வச்சு தான் பழகுறாங்க. அப்போ நான் படித்து கொடுக்குற மெத்தட் நான் சொல்கிறேன். அப்போ முதல்ல ஸ்கெட்ச் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும். ஒரு யானைன்னு சொல்லுவோமே, ஒரு யானை வரையா இருந்தால் முதல்ல அவங்களுக்கு கேட்பேன், நீங்கள் யானை வரைஞ்சி காட்டுங்கன்ற. அப்போ யானை கிட்டத்தட்ட வேற ஒரு அனிமல் மாதிரி வந்துடும். அப்போ ஓகே யானை இப்படி தான் வரையணும்னு சொல்லி இப்போ யானையோட பாடிக்காக வேண்டிய ஒரு சர்க்கிள், ஃபேஸுக்காக வேண்டிய ஒரு சர்க்கிள், ட்ரங்க்குக்கு ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அப்படி அந்த ஷேப்ஸ் மூலமா படிச்சு கொடுக்கும்போது அவங்க உடனே கிட்டத்தட்ட இப்ப வரைஞ்சாங்கன்னு சொன்னா 1/2 மணி நேரத்தில் அவங்க யானையை ஓரளவு இப்போ ஒரு 100% சொல்லி கொடுத்தா 20% முதல் இருந்ததை விட பெட்டரா வந்துடும். அப்படிதான் ஆரம்பிக்கிறது ஸ்கெச்சஸ் எல்லாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச் நான் ஸ்கெச்சிங் வித் ஷேடிங்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். யானை வரைஞ்சாங்கன்னா இந்த யானைக்கு இந்த பக்கம் ஒளி வந்தால் அதுக்கு எப்படி எல்லாம் நிழல்கள் வரும் அதுல முதல்ல சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல், கிட்ஸுக்கு ஆயில் பேஸ்டல், பென்சில் கலர் இதுகளை வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவங்க கேன்வஸ் பெயிண்டிங் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன். அப்போ அந்த பிள்ளைக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க படிக்கிறதுக்கு. இப்போ கேன்வஸ் பெயிண்டிங் சம்திங் அது வீட்டில் ஹேங் பண்ணி வைக்கிற பெயிண்டிங், இதெல்லாம் புக்ல தான் இருக்கும், பழைய பெயிண்டிங் எல்லாம் புக்ல இருக்கும். அப்போ கேன்வஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அவங்க அந்த கலர் ப்ரஷ் இதுக்கெல்லாம் பண்ண பிறகு இன்னுமே ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணும்போது அதை அப்படியே படிச்சு கொடுத்து கொண்டிருக்கும் போது டெக்ஸ்சர்ஸ் சொல்லுவோம் நாங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிலம்னு சொன்னா கூட நிலத்துக்கு நீங்க சும்மா பெயிண்ட் பண்ணீங்கன்னா நிலம் மாதிரி இருக்காது. அது நிலத்துக்குள்ள டெக்ஸ்சர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மேடு பள்ளங்கள்